Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரண்டான ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இதை ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இதுல மைதா மாவு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை சின்ன உருளைகளா பிரிச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சுட்டு நார்மலா நம்ம சப்பாத்திலாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி சின்ன சைஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா வேணாம், மெலிசாவும் தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ் மேல போட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா எண்ணெயில பொரிக்கும்போது மாவு வந்து உப்பி கிளாஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்துரும். பிரியாம வரதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மாவு வந்து உப்பி பிரியாம வரும். இதே மாதிரி 5 கிளாஸ்ல வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதா எடுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எண்ணெயில சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான பேஸ்கெட் மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். லைட்டா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு திரும்பவுமே ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம வந்து குத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 5 கிளாஸுமே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இது 5 கிளாஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன நல்லா காஞ்சிட்ட பிறகு எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு இடிக்கி வச்சு இந்த மாதிரி கிளாஸ் நம்ம பிடிச்ச மாதிரி எண்ணெயில விட்டு ஒரு 30 செகண்ட்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சிட்ட பிறகு ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி கிளாஸ்ல ஊத்தி மாவு வந்து பிரிச்சு விட்டோம்னா இந்த மாதிரி தனியா கலந்து வந்துரும். அடுத்து அந்த பவுலுக்குள்ள அதாவது கிண்ண மாதிரி பேஸ்கெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாவுக்குள்ள என்ன பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா நல்ல கப் மாதிரி அழகா இருக்கு பார்க்கவே. இந்த ஷேப்ல இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்து உள்ள ஸ்டஃபிங்காக ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 20 புதினா இலைகள் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து அரைச்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். புதினா சேர்க்கும்போது இந்த மசாலா வந்து ரொம்பவே நல்ல வாசனையா இருக்கும். அது வதங்கிட்ட பிறகு அதோட ஒரு கப் பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து உடனே பாத்தீங்கன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூனோ இல்லாட்டி 1 டீஸ்பூனோ சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு வெறும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கேன். நீங்க இதோட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்கெட்ல வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமா மேல வெங்காயம், துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்க கேபேஜ், கேப்சிகம்லாம் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கேன். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக் அழகா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமா அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள வந்து ஸ்டஃபிங்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காவும் கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching friends.